அன்பிற்கினிய உறவுகளே, ஆனந்த வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பு உறவுகளே, நாம் நமது பிஎஸ்சி டாக்ஸ் சேனலில் பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு வரோம். பல அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், முன்னணி திரைத்துறை பிரபலங்கள் அப்படின்னு எல்லோருடைய ஜாதகங்களையுமே நம்ம ஆய்வு செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போ ஜோதிடர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எல்லோருக்குமே பிரயோஜனமாக இருக்கக்கூடிய வகையில் நாம் அந்த ஜாதகங்கள் ஆய்வு செய்து எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, அது எதன் மூலமாக அவர்கள் இந்த நிலைக்கு வந்தார்கள், எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம ஆய்வுகளாக சொல்லிக்கிட்டு வரோம். அந்த வகையில் அரசு யோக விதிகளை பற்றி நாம் சொல்லியிருக்கிறோம். பல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், முதலமைச்சர்கள், பிரதமர்கள் அப்படின்னு அவங்களோட ஜாதகங்கள் ஆய்வு செஞ்சு நாம் சொல்லியிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு வாழும் வள்ளலாக வாழ்ந்து திரைத்துறையிலே பல நூறு குடும்பங்களை வாழ வைத்து பசியென்று வந்தவர்களுக்கெல்லாம் அன்னம் கொடுத்த அரசனாக தமிழ் திரையுலகிலே அசைக்க முடியாத ஒரு சக்தியாக தமிழ் இளைஞர்களின் மத்தியிலே, தமிழர்களின் மத்தியிலே ஒரு சொத்தாக இன்று வரை அவருக்கு நிகர் யாரும் இல்லை என்ற நிலையிலே இருக்கக்கூடிய மதுரையின் மைந்தன் கேப்டன் அவர்களுடைய ஜாதகத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம். இப்போ கேப்டன் அப்படின்னாலே எண்ணத்தாலும் யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு மாமனிதர் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். நம்பர் 14 ராஜா ஃபாதர் ஸ்ட்ரீட் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்றது திரைத்துறையினருக்கு தெரியும். நம்பர் 14 ராஜா ஃபாதர் ஸ்ட்ரீட்டில் உணவருந்தாத திரைத்துறையினர் குறைவு அப்படின்றதான் சொல்லணும். பல திரைக்கலைஞர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்த பசியாற்றிய இடம் ராஜா ஃபாதர் தெரு, எல்லோருக்கும் தெரியும், டி நகரில். இப்போ அந்த அளவிற்கு ஒரு வள்ளலாக வாழ்ந்த அந்த மகான் அரசியலிலே உயரமும் தொட்டார், அதே நேரத்திலே சறுக்களும் வந்தது. அந்த அளவிற்கு வள்ளலாக வாழ்ந்த கேப்டன் அவர்களினுடைய வாழ்க்கையிலே அவரது இறுதி காலகட்டத்திலே அவரை பார்த்த எல்லோர் கண்ணிலும் ஈரம் கசிந்தது அப்படின்றதான் உண்மை. ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான மனிதர், எப்படிப்பட்ட கம்பீரமான குரல், அஜானுபாகமான ஒரு மனிதர், இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு எல்லோரது இதயத்திலும் கண்ணீர் சுரந்தது அப்படின்றது தான் உண்மை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ கிரகங்களினுடைய அந்த கதிர்வீழ்ச்சிகள் தானே எல்லாவற்றையும் இயக்கி கொண்டு இருக்கிறது. அப்போ கேப்டன் அவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது, அவருடைய பிறப்பு, வளர்ப்பு, திரைத்துறை வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அந்திம வாழ்க்கை, மரணம் அப்படின்னு எல்லாவற்றையுமே நாம் அலசி ஆய்வு செய்ய போகிறோம். இப்போ கேப்டன் அவர்கள் 25/8/1952 மதுரையில் பிறந்திருக்கிறாங்க. மதுரையில் பிறந்திருக்கிறார். பிறந்து கல்வி படிப்பு 10th வரைக்கும் படிச்சிருக்கிறார். பிறக்கிறப்ப செவ்வாதசை முடிஞ்சு ராகுதசை நடந்துக்கிட்டு இருக்கு. ராகுதசை முடியும் காலத்திலே குருதசை ஆரம்பமாகுது. 23 வயதாகுது. குருதசை ஆரம்பிக்குது 23 வயசில். குருதசையில் இடப்பெயர்ச்சியாகி சென்னை நோக்கி வருகிறார் சினிமா ஆர்வத்தினால். குருதசையில் சுயபுத்தி போய்கிட்டு இருக்குது. சினிமா வாய்ப்புகள் தேடி பல இயக்குனர்கள், ஸ்டுடியோக்கள் அப்படின்னு பிரபலங்களை தேடி தேடி அலைகிறார். அவ்வளோ ஈஸியாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள், தொடர் தோல்விகள், எதையும் தாங்கக்கூடிய இதயம் உள்ளவராக இருந்த காரணத்தினால் இப்போ குரு திசையில் குருபுத்தி முடிஞ்சு சனிபுத்தி வருது. இப்போ சனிபுத்தி காலகட்டங்களில் இவருக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. முதல்ல ஒப்பந்தமாகி நடித்த படம் 3 நாள் ஷூட்டிங்கில் அந்த படத்தை விட்டு கேப்டனை நீக்கிடுறாங்க. இந்த தோல்வியால் அவர் துவளலை. கேப்டனுக்கு இருந்த தன்னம்பிக்கை, அவரது விடாமுயற்சி, தொடர்ந்து அவர் சினிமா உலகத்தில் போராடுறார். பல இயக்குநர்களின் வீடுகள், பல இயக்குனர்கள், பல ஸ்டுடியோக்களின் கதவுகளை தட்டுறார். தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்கார். வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குது. இப்போ தன்னம்பிக்கை நிறைந்தவராக கேப்டன் இருந்ததான அவரோட விடாமுயற்சியினால் வாய்ப்புகள் ஒன்றொன்னா வந்து அப்படியே படங்கள் வர ஆரம்பிக்குது. தமிழ் உலகம் புதியதாக வந்த நாயகனை பார்க்குது. என்னடா நம்மள மாதிரியே இருக்கிறாராடா, நம்ம ஊருக்காரடா அப்படின்னு ஒரு ஆர்வத்திலே ரசிகர்கள் அவருக்கு ஆதரவளிக்கிறார்கள். ஒவ்வொரு படமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட நிலையில் அவர் உயர்கிறார். இப்போ குரு தசையில்
சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தின்னு ஒவ்வொரு புத்திகளும் அவருக்கு ஏற்றங்களை கொடுத்து கொண்டே இருக்குது. குருதசை 16 வருஷத்தில் 14 ஆண்டுகள் இவருக்கு சாதகமாகி குருதசை முடியும் காலத்தில் சினிமாவில் இவர் உச்சமான ஒரு இடத்துல அசைக்க முடியாத ஒரு சக்தியாக முன்னணி கதாநாயகர் வரிசையில் இருக்கிறார். அடுத்து குருதசையில் ராகு புத்தி. ராகு புத்தியில் அவருக்கு திருமணம் நடக்குது. அவரோட 37வது வயசில் திருமணம் நடக்குது. 31/1/1990 அவரோட திருமணம் நடக்கக்கூடிய நாள். திருமணம் நடக்குது, 2 குழந்தைகள் பிறக்குது. அடுத்து குருதசை முடிஞ்சு சனி தசை ஆரம்பமாகுது. இப்போ சனி தசையும் இவருக்கு யோகமான ஒரு தசையாக மாறி சினிமாவில் பல புதிய உச்சங்களை தொடுகிறார். அப்போ இந்த சனி தசையிலேயே 14/9/2005 தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்னு தன்னோட அரசியல் கட்சியை ஆரம்பித்து அரசியலை அடியெடுத்து வைக்கிறார். இப்போ சனி திசையில் அரசியலுக்கு வரார். அதே சனி திசையில் ராகு புத்தி 2006 விருத்தாச்சலம் எம்எல்ஏ ஆகிறார். புதன் திசை புதன் புத்தியில் மே மாதம் 2011 ரிஷிவந்தியம் தொகுதியில் நிற்கிறார். ரிஷிவந்தியம் தொகுதியில் நின்று எம்எல்ஏவாக ஜெயிக்கிறார். அப்போ அதிமுக தேமுதிக கூட்டணின்றதுனால அவர் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற நிலைக்கு உயர்றார். அப்போ இந்த புதன் திசையில் எதிர்க்கட்சி தலைவராகவும் உயர்றார். ஒவ்வொரு புத்திகளாக மாறுது. அடுத்து இதே புதன் திசையில் சுக்கிர புத்தி வருது. அடுத்த எலெக்ஷன் வருது. மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பிக்கிறார். மே 2016. அந்த மே 2016 சுக்கிர புத்தி புதன் தசை சுக்கிர புத்தி இவருக்கு முதல் தோல்வியை கொடுக்குது. சுக்கிர புத்தியில் அரசியல் தோல்வி வருது. அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு உடல்நல குறைபாடுகள் வருது. இவரோட பேச்சு குளருது, தொண்டையில் பாதிப்பு ஆகுது, தலை நிற்கலை, இப்படி நிறைய உடல்நல பாதிப்புகள் அதிகமாகி புதன் தசை குரு புத்தியில் 28/12/2003 தமிழகமே கண்ணீர் கடலில் மிதக்க கேப்டன் நம்மை விட்டு சென்றார். அப்போ இந்த கேப்டனுடைய வாழ்க்கையில், இந்த வாழ்க்கை சரித்திரத்தில் கிரகங்கள் எப்படியெல்லாம் வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத நாம் அவரது ஒவ்வொரு நிலைகளாக, அவரது அரசியல் வாழ்க்கை, அவரது சினிமா வாழ்க்கை, அவரது குடும்ப வாழ்க்கை அப்படின்னு ஒவ்வொரு தசா புத்திகளையும் நாம் அலசி ஆய்வு செய்ய போகிறோம். அது அடுத்தடுத்த வீடியோக்களாக ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வெளியிட போகிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவளித்து வருகின்ற அன்பு உறவுகளுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு, அன்பு உறவுகள் என்றென்றும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று பிரபஞ்சத்தை தியானிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.